இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன ஹார்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிகினர் லெவல் தான். ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஸ்டிச்சஸ் வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் தான், வேறு எதுவும் புதுசாக கிடையாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுற்றியும் நம்ம பின்னணும். அதுதான். ஸோ நான் சர்க்கிள் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மேஜிக் செயின் ரிங் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 செயின் ஸ்டிச்சஸ் போடுறேன். போட்டுட்டு ரிங்குங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், நான் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளார விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன் நான் இங்கே. ஸோ பார்த்தீங்கன்னா நான் சென்டர் சர்க்கிள் கிடச்சிருச்சு எனக்கு. ஸோ இந்த சர்க்கிள் இருக்க இந்த நடுவில் இருக்க இந்த கேப் இருக்கீங்களா, இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறப்போ. ஸோ நம்ம வந்து கீழே ஹார்ட்டோட கீழே இருந்து போயிட்டு மேலே போயிட்டு திருப்பி கீழே வர போகிறோம். ஸோ ஹார்ட்டோட கீழே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு 4 டபுள் க்ராஷே 2 ட்ரிப்பிள் க்ராஷே போடணும். ஸோ டபுள் க்ராஷேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை யான் ஓவர் பண்ணி நூல் சுற்றி இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு 2 நீங்கள் வெளியே எடுக்கணும். இதே மாதிரி 4 டபுள் க்ராஷே போடணும். 2 2 டபுள் க்ராஷே போட்டிருக்கேன். 3 4 டபுள் க்ராஷே நான் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் 2 ட்ரிபிள் க்ராஷே போடணும். ட்ரிபிள் க்ராஷே போடுறதுக்கு 2 தடவை நூல் சுற்றிக்கணும். அப்புறம் 2 நான் விட்டு எடுக்கணும். இன்னொரு ட்ரிபிள் க்ராஷே. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சைடு ஆஃப் த ஹார்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை நான் அந்த மேலே பார்த்தீங்கன்னா அப்படி ஹம்ப் மாதிரி வரக்கு என்ன பண்ணுறேன், 4 செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இந்த சென்டர் சர்க்கிளில் விட்டு ஒரே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பாதி ஹார்ட் கிடச்சிருச்சு. ஸோ மீதி ஹார்ட் வந்து என்ன பண்ணும், இதையே தான் நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஸோ 4 செயின் போடுறேன். அப்புறம் கடைசியாக நம்ம என்ன பண்ணோம், 2 ட்ரிபிள் க்ராஷே போட்டோம். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் சர்க்கிளில் இருக்க அந்த கேப் இருக்கு இல்லையா, அதில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இது வந்து 2வது ட்ரிபிள் க்ராஷே. இதுக்கப்புறம் அதில் மாதிரியே இப்போ வந்து 4 டபுள் க்ராஷே போடணும் நம்ம. 1 2. இந்த சர்க்கிள் சுற்றி நம்ம பண்ணுறதுனால இதை நீங்கள் இப்படி இழுத்து விட்டுக்கலாம். 3 4. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், 4 டபுள் க்ராஷே 2 ட்ரிபிள் க்ராஷே. அதே மாதிரி இங்கேயும் ரிப்பீட் பண்ணியிருக்கோம். இதை முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், இந்த நீங்கள் ஃபர்ஸ்ட் 4 செயின் போட்டிருக்கீங்கள, அதில் இருக்க கடைசி செயினில் நீங்கள் உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கொண்டீங்க. அதுக்கப்புறம் சும்மா நீங்கள் எண்ட் பண்ணுறதுக்கு இந்த த்ரெட் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நூல் கொஞ்சம் தூரம் இழுத்து விட்டு கட் பண்ணி விட்டுறோம். அப்புறம் அந்த செயின் ஸ்டிச் வந்து நம்ம டைட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இந்த நூலை நான் கட் பண்ணி விட்டுறேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த நூலையும் கட் பண்ணி விட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளான பிகினர்ஸ்க்குரிய ஹார்ட் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். 2-3 தடவை போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு.